வணக்கம். நெல்லை கனெக்ட் சார்பாக அகிலாண்டம். உங்களுடைய பேராதரவுக்கு நன்றி. நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, ஷேர் பண்ணியிருக்கீங்க. இன்னும் நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் முன்பதிவில் சொன்ன மாதிரி யார் யாரெல்லாம் அம்பாசிடர் காரை யூஸ் பண்ணியிருக்காங்கிற ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவங்க அம்பாசிடர் தான் இது வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து மாருதி சியாஸ் யூஸ் பண்றாங்க. நீங்க இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா இப்பதான் காரே அவங்க சியாஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. அது வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க அம்பாசிடர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னொன்று நம்ம ஃபார்மர் சிஜேஜே சந்திரஜூட், அவர் வந்து சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. அவர் வந்து 1966 அம்பாசிடர் ரீமாடிஃபை பண்ணி அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப முக்கியமானது இந்த பதிவு பாருங்க. சஜித் ரே பெரிய டைரக்டர், ஆஸ்கார் வின்னிங் டைரக்டர். அவர் வந்து அம்பாசிடருடைய டிக்கில இருந்து ஷூட்டிங் எடுக்கிறாரு. அப்போ எந்த அளவுக்கு அந்த டிக்கி ஸ்பேஷியஸா இருக்குங்கிறதையும் நீங்க பாருங்க. உங்களுக்கு அம்பாசிடருடைய டிக்கி, அதே மாதிரி அம்பாசிடர் பின்னாடி உட்காந்து போற கம்ஃபர்ட் வேற எந்த கார்லயும் வராது. இப்பவும் நீ யார்ட்ட வேணாலும் கேட்டு பாருங்க, இப்ப இருக்கிற காரை விட அம்பாசிடர்ல உட்காந்து போற பின்னாடி உட்காந்து போற சௌரியம் வேற எதுலயும் இருக்காது. இது சச்சிதித்ரியுடைய ரேர் பிக்சர். இது வந்து நம்ம தமிழ்நாட்டுல புகழ்பெற்ற நடிகர், அப்புறம் நடிகரா இருந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆனாரு மிஸ்டர் எம்ஜி ராமச்சந்திரன். அவங்க யூஸ் பண்ண காரு பாத்தீங்கன்னா 4777. இது வந்து மார்க் 3. இந்த நான் சொன்னேன் இல்லையா, மார்க் 2 மார்க் 3 ரொம்ப வித்தியாசம் இல்லை. இது மார்க் 3 யூஸ் பண்ணாங்க. இதை வந்து அந்த டி நகர்ல உள்ள அவங்களுடைய நினைவு இல்லத்துல இந்த காரை வச்சிருக்காங்க. இந்த காரை வந்து வச்சிருக்காங்க. அது போக வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து மோடிஜி வந்து இப்போ வந்து அம்பாசிடர் பீஜோ வாங்கினதுனால ஆத்ம நிர்பார் தற்சார்பு இந்தியால வந்து அம்பாசிடருக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து எல்லார் மனதிலையும் இருக்கு. ஏன்னா மோடிஜி வந்து கண்டிப்பாக சுயசார்பு தற்சார்பு இந்தியா பீஜோ வந்து இப்போ மெட்ராஸ்ல உள்ள திருவள்ளுவர் ஃபேக்டரியை வாங்கியிருக்கிறதுனால ரீடிசைன் பண்ணி அம்பாசிடர் லான்ச் பண்ணுவாங்களா அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க. எல்லாருமே அதை ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, கேரளாவுடைய நடிகர் மோகன்லால் இப்ப சமீபத்துல ஒரு மாசத்துக்கு முன்னாடி அவர் அம்பாசிடர் முன்னாடி நின்று போட்டோ எடுத்து போட்டது ரொம்ப வைரல் ஆகி வியூஸ் வந்து 1 lakh மேல போச்சு. அவரும் அந்த மார்க் 2 அல்ல மார்க் 3 மார்க் 4 அம்பாசிடர் முன்னாடி எடுத்த போட்டோ அதுல போட்டிருக்கேன் பாருங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து அம்பாசிடர் யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க டெல்லியில வந்து பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுடைய இதுல வந்து ஃபுல்லா அம்பாசிடர் கார் தான் நிற்கும். செக்யூரிட்டில இருந்து போலீஸ்ல இருந்து எல்லாமே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 அம்பாசிடர் பிரசிடென்ட் உடைய மாளிகையில வந்து நிற்கும். ஸோ இது ஒரு சின்ன பதிவு, அம்பாசிடர் யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு. ஏன்னா அம்பாசிடர் இஸ் த கிங் ஆஃப் ரோட்ஸ். அதிக மக்கள் யூஸ் பண்ண காரு. அதை பத்தி உள்ள பதிவு முடிஞ்சு இப்ப அடுத்த பதிவுல கான்டஸ்டா பத்தி நம்ம சொல்ல போறோம். நன்றி, வணக்கம். நெல்லை கனெக்ட் சார்பாக